என்னடி டீல் பேசவான்னு கூப்பிட்டு என்னைய கொல்ல பாக்குறியா? உன் சேட்டையை என்கிட்டயே காட்டுறியா? போன் பண்ணி எத்தனை நாள் என் தூக்கத்தை கெடுத்திருப்ப. இன்னைக்கு நிரந்தரமா உன்னை தூங்க வைக்கிறேன்டி. திரும்பலான்னு நினைச்ச தலை சதறிடும். நான் ஆவுடடி. ஜமீன் ஐயா, ஐயா என்ன சுற்றாதீங்க. நான் சரவண பெருமாள். நீ எங்கடா இங்க? சொல்றேங்க ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டில தான் இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஏய், இன்னும் எவ்வளவு நேரம் டீ குளிப்ப? இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? இதோ வந்துடுறேன். ஹலோ, யாரு? ஏன்றா சரவண பெருமாள், எப்படி இருக்க? ஏய், யாரு நீ? ஒருமையில பேசுற? பெரிய இவனா நீ? உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவன இன்னும் கேவலமான வார்த்தையில தான் கூப்பிடணும். சரி, விஷயத்துக்கு வர. ஜமீனோட கோவில் சிலை திருட்டு போன கேஸ்ல முக்கியமான அக்யூஸ்டே நீதான? சிலை திருட்டு கேசா? என்னடி வளர நீ? டே நடிக்காதடா. எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் போனே பண்றேன். அத்தனைக்கும் ஆதாரம் இருக்குடா. ஒண்ணும் தெரியாத மாதிரி பொம்பாத. சரி, இத பத்தி நாம ஒரு டீல் பேசணும். ஏய், என்னடி என்கிட்டயே டீல் பேசுறியா? எப்பவுமே நான் தான் எல்லாரும் டீல் பேசுவேன். ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னா அப்படியே நான் பயந்துருவேன்னு நினைச்சியா? போன்ல திமிரா பேசிட்டா பெரிய இவளா நீ? நேர்ல வந்து வச்சுக்க, சோமரிச்சிருவோம் உன்னை. ஏய், என் முன்னாடி தில்ல வந்து நிக்க முடியுமாடி உன்னால? டேய் முட்டா பயலே, உன் முன்னாடி வந்து நிக்கணும், அவ்வளவுதானே? அதுக்கு தாண்டா டீல் பேச கூப்பிடுறேன். நான் சொன்னதும் மரமண்டையில ஏறலையா? ஏய், கொஞ்சம் கூட பயம் இல்லாம மரியாதை இல்லாம இஷ்டத்துக்கு பேசுற நீ. நான் யாருன்னு தெரியல உனக்கு? யாரு நீ? பொண்டாட்டி பிள்ளைங்கள ஊருக்கு அனுப்பிட்டு பார்ட்டிய வீட்டுக்கே வர வச்சு அவளை குளிக்க சொல்லிட்டு பெட்ரூம்ல சரக்குடிச்சிட்டு இருக்க கேடு கிட்ட வந்தன நீ. ஏய், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? உன் வீட்ல சிசிடிவி கேமரா வச்சிருக்க. இந்த சொசைட்டியை காக்கணும்னு தானே உனக்கு போலீஸ் வேலையை போட்டு கொடுத்திருக்காங்க. அத நீயே சீரழிச்சுக்கிறியே. சில மேட்டர் மட்டும் இல்ல, பலான மேட்டரும் ஆதாரத்தோட வச்சிருக்க. இப்போவாவது வருவியா டீல் பேச?